ஆஸ்கார் விருதுகளை தட்டி தூக்க போற படங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படமும் கண்டிப்பா இருக்கும். என்ன யோசிக்கிறீங்களா? கொஞ்ச நாளாவே ரீல்ஸ்லயும் ட்ரெண்டிங்லயும் போயிட்டு இருக்க பிக் வேர்ல்ட் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அட அட அட, இந்த படத்தோட ஹீரோவான ஜாக்சன் ஈய புகழ வார்த்தை இல்ல. மனுஷன் ஒரு கதாபாத்திரமாவே வாழ்ந்துட்டாரு. சரியா நேத்து நைட்டு 11:30 மணிக்கு இந்த படத்தை பார்த்து முடிச்சேன். ஆனா இப்போ வரைக்குமே என்னால அந்த படத்தோட தாக்கத்துல இருந்து வெளியில வரவே முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறமா என் அழுகையை கட்டுப்படுத்த முடியாம ரொம்ப அழுதுட்டேன். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு கதை. இப்ப படத்தோட ஒன்லைனை கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். செரிப்ரல் பால்சின்னு மூளை நோயால பாதிக்கப்பட்ட நம்ம படத்தோட ஹீரோவான லியூ சும்மா வெளியில போகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, ஒரு விஷயத்த வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சாலும் சரி, இவன் கூட யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாம இந்த ஸ்பெஷல் சைல்ட்ஸ் எல்லாம் பார்த்தாவே ஒரு சில பேர் அருவருப்பா நினைச்சிட்டு ஒதுங்கி போவாங்கல்ல. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையிலும் வருது. ஆனா இவனுக்கு ஒரு சகஜமான மனுஷனா வாழணுங்கிற ஆசையும் இருக்கு. கடைசியில தன்னோட சோதனைகளை கடந்து தான் வாழ்க்கையில சாதனை படைச்சானா இல்லையாங்கிறத ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லிருப்பாங்க. அதான் இந்த படத்தோட முழு கதையுமே. புகழ்ந்தது போதும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. ஒருவேளை இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்படியே படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம ஹீரோவோட பாட்டியா சென்னு சொல்லிட்டு ஒரு பாட்டியம்மா வருவாங்க. அவங்க தான் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளு. அதே மாதிரியே உங்களுக்கு இந்த படத்துல யார பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோவான லியூ சுங்ஹியை காட்டுறாங்க. தட்டத்தர மாதிரி பொறுமையா மாடிக்கு வராப்ல. அங்க இருக்க வானத்தை பார்த்தபடியே நோட்ல ஒரு சில கவிதைகளை எழுத ஆரம்பிக்கிறான். உண்மையை சொல்ல போனா இவனுக்கு எழுதுறதே கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் பொறுமையா எழுதிட்டு இருக்கான். அதே டைம்ல லியோ என்ன பண்ணிட்டு இருக்க? உடனே கீழே வான ஒரு சத்தம் கேக்குது. எட்டி பார்க்கும்போது அது இவனோட பாட்டியான சென். எலை, நான் ஒரு வருஷமா அனாத ஆசிரமத்துல இருந்தேன். ஆனா உங்க அம்மா என்கிட்ட கெஞ்சி கேட்டதாலதான் திரும்ப இங்க வந்தேன். லியோ இவங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையா அங்க இருக்க துணிகளை மடிச்சு வைக்கிறான். பக்கத்துல உட்காந்து இத பாக்குற பாட்டியும், டேய் நீ நல்லா வேலை பண்ற தெரியுமா? சரிவா, இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உனக்கு ஒரு சின்ன பார்ட்டி வைக்கிறேன். அப்ப சடனா ஒரு கால் வருது. பாட்டி தான் எடுப்பாங்க. டேய், பள்ளிக்கூடத்துல இருந்து லெக்சர் ட்ரைனிங் அப்ளை பண்ணியாமே, அவங்க தான் கால் பண்ணிருக்காங்க. அடுத்த வாரம் நீ வரியான்னு கேக்குறாங்க. பதிலுக்கு இவனும் வரேன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறமா இங்க இருந்து பாட்டியம்மா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இடத்துக்கு வராங்க. தடபுடலா சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு. ஹீரோவுக்காக ஒரு கேக்க கட் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு பக்கத்துல சரக்கு போடுவாங்க. அதுல பாயோன்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் இருப்பாரு. இப்ப அந்த மனுஷன் உள்ள போந்து, பாருங்கப்பா, என்னோட பையன் ஒரு புது சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணிருக்காரு. இனிமே நீங்க அங்கதான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கணும். அப்பதான் அவனும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பான். யோ, அதெல்லாம் விடுத்தல்ல, நமக்கு ஈவென்ட்டுக்கான லெட்டர் வந்திருக்கு, உடனே அதுக்கான வேலையை பாருங்கன்னு இவனுங்க குடிக்கிறதோட சேர்த்து நம்ம ஹீரோவுக்கும் கிளாஸ்ல சரக்கு ஊத்தி அதுல ஸ்ட்ரா வச்சு குடிக்க வைக்கிறானுங்க. சடனா இந்த லியூ வேற பயங்கரமா இருமுறான். ஏமா என்னாச்சு அவனுக்கு? அது ஒண்ணும் இல்ல, இவ அடிக்கடி சாப்பிடும் போது இந்த மாதிரி தான் இருமுவான். அதுக்கப்புறமா ஹீரோவை இங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது 2 ரவுண்டுக்கே பையன் சம போத. இப்போ வரைக்கும் கண்ணே திறக்கல. உன் அம்மா மட்டும் இங்க வந்தா என்ன உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. ரைட்ரா, இது வேலைக்காகாதுன்னு இந்த அம்மா வாயில தண்ணியை குடிச்சிட்டு கொப்பளிக்கலாமேன்னு பாக்கும். ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோவோட அம்மா அங்க வந்துட்டாங்க. அடியே தாய் கழுவி, என்ன பண்ணி வச்ச என் புள்ளைய? அதுவா, பர்த்டே இல்ல, அதான் இவனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரீட் வச்சேன். பெருசா ஒண்ணும் இல்ல, சும்மா 2 ரவுண்ட் தான் அடிச்சான். இந்த பாரு, இவன் வெறும் 20 வயசு பையன். தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்காத. அட, ஒரு நாள் தானே, நான் என்னமோ அவன் வாழ்க்கையவே கெடுத்த மாதிரி சொல்றேன். 8 மாச குழந்தையில இருந்து நான் தான் ஹீரோவை கண்ணுங்கிறதுமா பாத்துக்கிறேன். இதுவே வேற யாராவது இருந்தா தூக்கி போட்டு போயிருப்பாங்க. பதிலுக்கு ஹீரோவோட அம்மாவான மாயாவுக்கு சம கோவம். நீ என்னமோ யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க. சின்ன வயசா இருக்கும் போதே என்ன விட்டுட்டு 10 வருஷம் அந்த ஈரக்குல தானே போயிருந்த. முதல்ல நீ கரெக்டாரு, அதுக்கப்புறம் மத்தவங்களை குறை சொல்லுவ. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ போதையில அங்க இருக்க பாத்திங் டப்ல உட்காந்துக்கிட்டு இவனுக்கு ஒரு பூனைக்குட்டி பெட்டா இருந்திருக்கும். அது இறந்து போயிருக்கும் போல. இப்ப அதை நினைச்சு புலம்பிட்டு இருக்கான். அதோட விட்டா பரவாயில்ல, இவன் வீட்டுல ஒரு பெரிய பேக் இருக்கும். இப்ப அதுக்குள்ள போய் படுத்துக்கிட்டு பெட்டுக்குள்ள கைய விட்டு ஒரு ஸ்கெலிட்டன் பொம்மையா வெளியில எடுத்து இவன் அதை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குறான். பாட்டி அம்மாவுக்கு ஒரு பக்கத்துல கோவமாவும் இருக்கு, ஒரு பக்கத்துல சிரிப்பாவும் இருக்கு. ஏண்டா சின்ன பையனா நீ, எப்ப பாரு மண்டை ஓட்டியே கட்டிட்டு இருக்கேன்னு பெட்ஷீட்டை போத்திட்டு நல்லா தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. மாயாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து. ஏ தாய் கிழவி, உண்மை சொல்லு, நீ அடிக்கடி ரகசியமா போன் பேசிட்டு இருக்க. ஏதோ உன்னை என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. தோடா மாயா, எனக்குன்னு பிரைவசி இருக்கு. அப்ப அறகுறையா கண்ண முழிச்ச ஹீரோ, ஆமா ஆமா, எனக்கும் தனிப்பட்ட உரிமைகள் இருக்குன்னு இவனும் உள்ள பொந்து கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்பதான் பேச்சு வாக்கல அம்மாவும், இந்த பாரு, நானும் உங்க அப்பாவும் வெளியில போனதுக்கு அப்புறமா எஸ்கு புஸ்க ஏதாவது பண்ணாம ஒழுங்கா உட்காந்து படி. முக்கியமா குறைஞ்சது 2 மணி நேரத்துக்காச்சும் நீ எழுதி பயிற்சி எடுக்கணும். உண்மை சொல்ல போனா ஹீரோவை இந்த நைனாவுக்கு சுத்தமா பிடிக்காது. சோ அதனாலேயே படம் ஃபுல்லா ஒரு வார்த்தை கூட இவங்கிட்ட பேச மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க. உடனே பாட்டி அம்மாவும், டேய் டேய், என்ன பள்ளிக்கூடத்துல இருந்து லெக்சர் எடுக்க கூப்பிட்டாங்களே, அங்க போலாமா இல்ல வீட்ல இருந்து படிக்கிறியா? யோசிக்காம வெளியில போலான்னு சொல்லுவான். அடுத்த நேரா லெக்சர் எடுக்கலான்னு குட்டி பசங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வரான். சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும், நம்ம ஹீரோ ரொம்ப வித்தியாசமா இருக்கத பார்த்துட்டு ஆரம்பத்துல ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதை எதுவுமே பெருசா கண்டுக்கல. ஏன்னா இவன் வாழ்க்கையில படாத கஷ்டங்களே கிடையாது. பசங்களா, என்னோட பேரு லியூ சுங்ஹி. நான் உங்களுக்காக ஒரு கவிதையை சொல்லிக் கொடுக்க போறேன். ஒரு நெல் விளைச்சல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு விவசாயம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஈரமான தரை இருந்தா போதும், அதுல இருந்தே துளிர் விட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, சூரிய வெளிச்சம் நல்லா பட
படக்கூடிய இடங்கள்ல கண்டிப்பா நெற்கதிர்கள் ரொம்ப பெருசா வளரும். அதுக்காக சூரிய வெளிச்சம் இல்லாத இடத்துல செடிகள் முளைக்காதுன்னு கிடையாது. அதுவும் தட்டு தடுமாறி தான் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை கடந்து எப்படியாச்சும் மத்தவங்களை போல உயரமா போயிட மாட்டோமோன்னு ஒவ்வொரு நாளும் நிமிஷமும் ட்ரை பண்ணிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு என்ன போலன்னு ரொம்ப மோட்டிவா இந்த குட்டி பசங்க கிட்ட பேசிட்டு இருப்பான். உள்ள வரும்போது எந்த அளவுக்கு இந்த பசங்க சிரிச்சாங்களோ வெளியில போகும்போது அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவை கைதட்டி வரவேற்கிறாங்க. பாட்டியம்மாவுக்கு ஹீரோ பாடம் எடுத்த விஷயத்த பார்த்து ரொம்ப பிடிச்சு போயிடுது. டே லீ, நீ ரொம்ப சூப்பரா பண்ண தெரியுமா? நான் நடந்த எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மா கிட்ட நான் இதெல்லாம் போட்டு காட்டுவேன். அப்ப அந்த பள்ளிக்கூடத்தோட பிரின்சிபல் அங்க வராங்க. சார், நீங்க இன்னைக்கு இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்ல போனா பசங்களுக்கு நல்லபடியா கிளாஸ் எடுத்தீங்க. ஐ ஜாலி. அப்படின்னா என் பேரனுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? மன்னிச்சிருங்க மேடம், உங்க பேரன் நல்லா பாடம் எடுக்கிறாரு. ஆனா அதே டைம்ல பசங்களை கவனிக்க வேண்டியதும் அவங்களோட பேரண்ட்ஸ பாக்கும்போது அங்கேயும் தெளிவா பேசியாகணும். சோ கண்டிப்பா உங்க பேரனால அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நீங்க வேற எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவா அங்க இருந்து அனுப்பிடுவாங்க. நம்ம தலைவன் நடந்த எதையுமே பெருசா கண்டுக்கல. ஏன்னா இது எல்லாமே ஹீரோவுக்கு பழக்கப்பட்ட ஒண்ணு. அதுக்கப்புறமா ஒரு ஹோட்டலுக்கு வந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பாயோ அங்கிள் இருக்கார்ல, அவர் உள்ள போயிட்டு இருக்க விஷயத்த பாட்டியம்மா பாத்துட்டாங்க. லியோ, நீ இங்கே சாப்பிட, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு கடைக்குள்ள வந்த பாட்டியம்மாவும், யோ பாயோ, என்னையாச்சு உனக்கு? ஈவென்ட்டுக்கான டேட் வந்துருச்சு தெரியும்ல, நீ ஏன் பிராக்டிஸ்க்கு வரவே மாட்டேங்கிற? ஏன் கேட்க மாட்ட? என் பையனோட சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி வாங்குங்கன்னு உங்கள்ட்ட எத்தனை பேர்ட்ட சொன்னேன். ஆனா ஒருத்தன் கூட அங்க போகவே இல்ல. அதனாலதான் உங்க மேல செம கோவத்துல இருக்கேன். அதனால நானும் ட்ரம்மரா உங்க கூட வரமாட்டேன். அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு நேரா பாட்டியம்மா பார்க்குக்கு வராங்க. தான் ஈவென்ட்ல இருக்க மத்தாளுங்க கிட்ட இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஐயோ, ட்ரம்மர் தான் இந்த ஈவென்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. இப்ப அவங்களே இல்லனா என்ன பண்றது? எப்பா, கூடிய சீக்கிரத்துல வேற ஒரு ட்ரம்மரை ரெடி பண்ணுங்க. இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஹீரோ வழக்கம் போல ஒரு யூனிவர்சிட்டிக்கு ரெஸ்யூம் அனுப்பிட்டு இருப்பான். ஆனா இப்போ வரைக்கும் ஹீரோ ஒரு ஸ்பெஷல் சைல்டுங்கிற விஷயத்தாலேயே இவனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதே டைம்ல பாட்டியம்மாவுக்கு டக்குனு ஒரு ஐடியா. எப்பா, நம்ம எதுக்கு வேற ஒரு ட்ரம்மரை தேடணும்? தோ என் பேரன் இருக்கான்ல, இவனுக்கு கத்து கொடுக்கலாமே. எது நானா? ஏ தாய்க்கழுவி, என்ன கதை விட்டுட்டு இருக்கியா? எனக்கு ட்ரம்ஸும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அட என்னப்பா, நீ சாப்பிடும் போது நிறைய முறை பாத்திருக்கேன். சாப்ஸ்டிக்க வச்சு பவுல் மேல தாளம் தட்டுவல்ல, அதே மாதிரி தான்டா ட்ரம்மும். கண்டிப்பா உன்னால இதை பண்ண முடியும். ஆனா ஹீரோவுக்கு அதுல விருப்பம் இல்ல. சோ 2 பேரும் இங்க இருந்து பஸ்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு அம்மா கையில குழந்தையோட வருவாங்க. சோ இப்ப அவங்க உட்கார்றதுக்கான இடத்தை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ நிப்பான். அப்ப அந்த குழந்தைய வச்சிருக்க அம்மாவை பாருங்களேன். நம்ம ஹீரோவை லைட்டா மேலையும் கீழையும் பார்த்துட்டு குழந்தையவும் ஹீரோவை பார்க்க கூடாதுங்கிற மாதிரி அவனோட தலையை திருப்புவாங்க. அட, நல்லது பண்ணா கூட நம்மள இப்படிதான் பாப்பாங்க போலன்னு ஹீரோவும் ஃபீல் பண்ணுவான். அதே டைம்ல இந்த பஸ்ஸோட டிரைவர் பையன் டக்குனு ஒரு பிரேக் அடிப்பான். ஹீரோ தடுமாறி கீழே விழுந்துருவான். பாட்டியம்மாவுக்கு செம கோவம். யோ டிரைவர், பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா? ஏப்பா, நீ உடம்பு சரியில்லாத ஆள் தானே, சீட்ல உட்கார வேண்டியதானே? என்ன கேட்டா உன்ன மாதிரி ஆள்லாம் இந்த பஸ்ல வரவே கூடாது, வீட்ல தான் உட்காரணும். யோ, என்ன சொன்ன இப்ப? என் பேரன் இந்த பஸ்ல வரக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லுவ? ஏமா, நான்லாம் அதை சொல்லவே இல்லமா. நீயாவே இமேஜின் பண்ணிக்காத. இல்ல, நீ சொன்னதை நான் தெளிவா கேட்டேன். ஒழுங்கா என் பேரங்கிட்ட மன்னிப்பு கேளு. இவங்க சண்டை போறத பார்த்து பஸ்ஸுக்குள்ள இருக்க மத்தாளுங்க, எப்பா எங்களுக்கு எல்லாம் வேலைக்கு போக டைம் ஆயிடுச்சு, உங்க சண்டையை அப்புறமா தள்ளுவீங்கன்னு ஹீரோ பத்தி பெருசா யாருக்கும் அக்கறையே இல்ல. உள்ளுக்குள்ள அவ்வளவு வேதனைகளோட நம்ம ஹீரோவும் பாட்டியை சண்டை போட வேணான்னு தடுத்துருவான். அதுக்கப்புறமா நேரா வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க. டெய்லியோ ஒழுங்கா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணியா? நல்லபடியா படிச்சியா? அட, அதெல்லாம் ஜம்முன்னு பண்ணிட்டாமா. மதியம் சாப்பிட கூட இல்ல, படிப்புல அவ்வளவு கவனமா இருந்தான். உடனே ஹீரோவும், ஆமா நான் மறுபடியும் இந்த சின்ன சின்ன பள்ளிக்கூடத்துல அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். டேய், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, பக்கத்துல இருக்க யூனிவர்சிட்டியை பாரு, அங்க எங்க நலையாம பாதுகாப்பா உன்னால வீட்டுக்கு வர முடியும். ஆனா ஹீரோவுக்கு அதுல விருப்பம் இல்ல. எனக்கு சாப்பாடு போதுன்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு வந்துருவான். அப்பதான் சந்தேகத்துல பாட்டியம்மாவும், ஆமா என்னாச்சு உனக்கு? எதுக்காக இனிப்பெல்லாம் அவாய்ட் பண்ற? அது வந்து அம்மா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், எனக்கு ஏற்கனவே சுகர் இருக்கு. அடி பாவி, சரி இந்த விஷயத்த பத்தி நான் லியே கூட சொல்லவா? வேணாமா, சுகர் அதிகமா இருக்கதால எனக்கு கருக்கலை கூட வாய்ப்பு இருக்கு. சோ அவங்கிட்ட சொல்லாம இருக்கதே நல்லது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம பாட்டியம்மா ஹீரோவோட அறைக்கு வராங்க. டேய், கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, இன்னைக்கு பஸ்ல இந்த மாதிரி ஒரு ஹேண்டிகேப்ட அசிங்கப்படுத்தினாங்கல்ல, எனக்கு அப்புறமா இந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாதுல்ல, அதான் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் அனுப்பிட்டு இருக்கேன். அட கடவுளே, தம்பி உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேதுன்னு நினைக்கிறேன். நீ ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அந்த பஸ்ஸை சரி பண்ணிட போறாங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அந்த டிரைவர் சிம்பிளா ஒரு சின்ன பொய்ய சொல்லிட்டு எஸ்கேப் ஆடுவான். 1000 உண்மைகளை விட ஒரு பொய்க்கு பவர் அதிகம்டா. சோ நீயும் பொய் பேச கத்துக்கோ. இல்ல பாட்டி, அது மட்டும் என்னால முடியாது. பதிலுக்கு பாட்டி அம்மாவும், டே அதை கூட விட்டுதல்ல, நான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டல, இந்த மாதிரி ஈவென்ட்டுக்கான நாள் வேற பக்கத்துல வந்துட்டு இருக்குடா, நீ தான் எங்க டீம்ல ட்ரம்மரா வரணும், தயவு செஞ்சு எனக்காக வாடா தங்க புள்ள. சரி இவ்ளோ கேக்குறீங்க, நானும் வரேன். ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு புதுசா ட்ரம் வேணும். அதுக்கு என்னடா, வாங்கிட்டா போச்சுன்னு அடுத்த நாள் காலையில ட்ரம்ம வாங்கிட்டு அவன் கையில 2 ஸ்டிக்கர் கொடுத்து பார்க்ல உட்கார வச்சு வாசிக்க வைக்கிறாங்க. ஆனா இவனுக்கு ஒழுங்கா அந்த குச்சியை கூட பிடிக்க முடியல. உடனே கூடத்துக்குள்ள இருக்க பாட்டியம்மா சும்மா இல்லாம, இந்த பாருங்க, இந்த சென்னோட பேச்சை கேட்டு தோ இந்த ஹீரோவை கூட்டிட்டு வந்தீங்க, ஆனா அவனுக்கு எதுவுமே வரல, இவனை வச்சா நம்ம ஈவென்ட் எல்லாம் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு வம்பளத்த மாதிரி பேசுவாங்க. பாட்டியம்மாவுக்கு அம்பட்டு கோவம். எடியே, என் பேரோட பத்தியே நீ அசிங்கமா பேசுறியான்னு இவங்களுக்குள்ள கைகளை பாக்குது. அதே டைம்ல ஹீரோவுக்கு பக்கத்துல இந்த ஃப்ரிஸ்பி விளையாடிட்டு இருப்பாங்க. சோ இப்ப அந்த தட்டு பறந்து வந்து விழுது. பேக்ல இருந்து யாயான்னு சொல்லப்படக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயின், யோ அந்த டிஸ்க தூக்கி போடுன்னு இவளும் கத்துவா. பதிலுக்கு ஹீரோவும் ட்ரை பண்ணுவான். ஆனா இவனால குனியவே முடியல. அப்ப பக்கத்துல வந்த ஹீரோனும் அந்த டிஸ்க் எடுத்துட்டு லாஸ்டா ஹீரோவை பார்த்து சிரிச்சு
முடிச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுவா. எப்பவுமே தான் மேல அருவருப்பையும் கோவத்தையும் கொட்டக்கூடிய மக்களை பார்த்த ஹீரோவுக்கு முதல் முறையா தன் முகத்துக்கு நேரா ஒரு பொண்ணு பார்த்து சிரிச்சதால தன்னை அறியாம அவ மேல ஒரு அன்பு உருவாகுது. அதே டைம்ல பையன் வெக்கப்படுவான். அப்போ ஒரு பாட்டியம்மா உள்ள பூந்து, ஏலே உன் பாட்டி சண்டை போடுதுடா, நீ போய் அவங்களுக்கு உதவி பண்ண. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, எல்லா சண்டையிலயும் இங்க பாட்டி தான் ஜெயிக்கும். இதுக்கடையில இப்ப சண்டை பெருசாகி அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டாங்க. மொத்தமா தூக்கிட்டானுங்க. இந்த பாருங்கம்மா, உங்க பசங்க நம்பரை கொடுங்க, நான் முதல்ல கால் பண்ணி பேசுறேன். மிரண்டு போன பாட்டியம்மாவும், ஐயா என் பொண்ணுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, என் கழுத்து அறுத்து காக்காவுக்கு போட்டுருவா. சரி அப்படின்னா சண்டை போட்ட நீங்களே சமாதானமா போங்க. அட இது ரொம்ப ஈஸியாச்சே. ஏமா ஒத்தரோசா, நடந்த சண்டைக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன். நானும் சாரின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்துட்டாங்க. ஆனா பாட்டியம்மாவுக்கு இப்ப கூட ஹீரோ மேல கோவம் இல்ல. ரெண்டு பேரும் கையில இருக்க ட்ரம்ம தட்டி விளையாடிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏற்கனவே நம்ம ஆளுகிட்ட ஒரு ஸ்கெலிட்டன் பொம்மை இருக்கும்ல, சோ அதோட கைய பிடிச்சுக்கிட்டு இப்ப அந்த பொம்மையை ஹீரோயினா இமேஜின் பண்ணிப்பான். சடனா அப்பா இந்த இடத்துக்கு அம்மா வராங்க. டேய் இந்த எலும்பு கூடு பொம்மையில என்னடா இருக்கு, அதை தூக்கி போடலான்னு சொன்னா அதுவும் விட மாட்டேங்கிற. முதல்ல இந்த பாலை குடி, நாளைக்கு நானும் உங்க அப்பாவும் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போறோம், திரும்ப வர்றதுக்கு சில பல மாதங்கள் ஆகும். ஏன் என்ன விஷயமா போறீங்க? ஆனா கேட்ட கேள்விக்கு அம்மா பதிலே சொல்லல. நீ தூங்குன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்ப உடனே நம்மால, எனக்கு யூனிவர்சிட்டியில டீச்சர் ட்ரைனிங்கான சீட் கிடைச்சா நாங்க போய் படிக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, பக்கத்துல இருக்க சாதாரண காலேஜ்ல ஏதாவது அப்ளை பண்ண. அம்மா 90 கிலோமீட்டர் தாமா, நான் ட்ரெயின்ல போயிட்டு சேஃபா வந்துருவேன். நான் தான் சொல்றேன்ல, நீ என் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாத. ஒருவேளை அதையும் தாண்டி நீ டீச்சர் ட்ரைனிங் போகணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான பணத்தை நான் கொடுக்க மாட்டேன். பதில் எதுவுமே பேச முடியாம ஹீரோ சோகமா இருப்பான். அப்ப பாட்டியம்மா பாருங்களேன், டே தங்கப்பிள்ள நீ எதுவும் யோசிக்காதடா, பாட்டி நான் இருக்கேன், என்னோட சேவிங்ஸ் எல்லாம் உனக்கு குடுக்குறேன், நீ அதை வச்சு நல்லா படித்தங்கம். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த அம்மா சொன்ன மாதிரியே புருஷனை கூட்டிட்டு வெளியில கிளம்பிட்டாங்க. வழக்கம் போல பாட்டியம்மாவும் பையனை படிக்க வைக்கிறேன்னு போய் சொல்லிட்டு அவனை கூட்டிக்கிட்டு நேரா பார்க்குக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோவுக்கு பக்கத்துல வந்தவ, உனக்கு ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்க தெரியுமா? பதிலுக்கு நம்மாலும் வெக்கப்படுகிட்டே டப்பு டப்புன்னு 2 தட்டு தட்டுவான். பதிலுக்கு ஹீரோனும் அவன் கையில இருக்க ஸ்டிக்க வாங்குவா. அது என்னோடதுன்னு சொல்லிட்டு இவன் கேட்கலாம் தான் திரும்புவான். ஆனா அவ பதிலுக்கு ஒரு பார்வை பார்த்ததுமே வெக்கப்படுகிட்டு இவன் கேள்வியை கூட கேட்க மாட்டான். 2 பேரும் ஜம்முன்னு ட்ரம்ஸை தட்டி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அங்கிள் பாயோ வராரு. எப்பா ஒரு கோவத்தால நான் ஈவென்ட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், அதுக்காக உங்களை அப்படியே விட்டுருவனா? பாத்தீங்களா, போயும் என்னோட இடத்துக்கு இவனை கூட்டு வந்திருக்கீங்க, இவனுக்கு ட்ரம்ஸ பத்தி என்ன தெரியும், இப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு இவரு 2 தட்டு தட்டினதுமே பக்கத்துல இருக்க ஹீரோனும், டேய் நீ மட்டும் ஏன்டா சும்மா இருக்க, உன்னோட திறமையை காட்டுன்னு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுவா. உடனே சுத்தி இருக்க பாட்டிங்களும் இப்ப ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, தலைவன் சும்மா இருப்பானா? ஆரம்பத்துல டொக்குன்னு தட்டினவன் திடீர்னு பார்த்தா அந்த அங்கிளோட வேகத்துக்கு இவனும் டப டப டபன்னு தட்டுவாங்க. ஆனா என்ன, லாஸ்ட்ல கையில இருக்கக்கூடிய ஸ்டிக்க கீழே விழுந்துரும். அங்கிளை பத்தி சொல்லவே வேணாம், இவரு தட்டின வேகத்துக்கு மயக்கமே வந்துருச்சு. ஏமா தாய் கிழவிங்களா, நான் சும்மா ஹீரோ கூட விளையாண்டேன், மத்தபடி நானும் உங்களை மாதிரிதான் ஸ்பெஷல் சைல்டா மதிக்க கூடியவன். அதுக்கப்புறமா ஹீரோனும் அங்க இருக்க வாஷ்ரூம்க்கு வருவா. இவனும் பின்னாடியே வரும்போது ஹீரோயின் நீ யாரு, உன் பேர் என்னன்னு கேப்பா. பதிலுக்கு அவனும் பேசி ஒரு வழியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோ திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோனை பத்தி அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை நான் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா அவ கூட ஓடி ஆடி குட்டி கர்ணம்லாம் அடிச்சு அவளை அளவுக்கு அதிகமா காதலிச்சிருப்பேன். லாஸ்டா ஹீரோனுக்கு முத்தம் கொடுக்கற மாதிரிலாம் கனவுகளை பார்த்து அடுத்த நாள் காலையில கண்ண முழிக்கிறான். அப்பதான் பொறுமையா கீழே குனிஞ்சு பார்க்கும்போது இவன் தன்னையே அறியாம ட்ரீம்ல ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணிருக்கான். அதே டைம்ல பாட்டியம்மா அங்க வருவாங்க. சோ உடனே ட்ரெஸ் மறைச்சுக்கிட்டு துணி எல்லாத்தையுமே அங்க இருக்க வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டுருவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்பதான் பேச்சுவாக்கல பாட்டியும், ஏண்டா நீ பள்ளிக்கூடத்துல அந்த பயாலஜி சம்பந்தமான படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டனே. அப்படின்னா ஓகே, நான் உனக்கு இனிமே எதையும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு பாட்டி லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சடனா நம்ம ஹீரோ என்ன யோசிச்சானே தெரியல. பாட்டி நான் ஒரு வேலைக்கு போக போறேன். அப்படியா, என்ன வேலைக்கு? கஃபே ஷாப்க்கு. பாரா, அப்படின்னா நீ நிறைய பணம் சம்பாரிச்சு பணக்காரனா வாழ போறல? பாட்டி நான் பணத்துக்காக போகல, ஒரு சாதாரண மனுஷனால என்னெல்லாம் பண்ண முடியுதோ அது எல்லாத்தையும் நானும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நான் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணா அவங்க அதுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னோட தேவைகளுக்காச்சும் நான் இந்த வேலையை பார்த்தே ஆகணும். சோ அதனால இன்னைக்கு நீங்க வீட்டுல இருங்க, நான் மட்டும் போய் வேலை கேட்டு வரேன்னு ரெஸ்யூமை தூக்கிட்டு கரெக்டா சிக்னல்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி பக்கத்துல இருக்க ஒரு கஃபேக்கு வரான். ரெஸ்யூமை கொடுத்ததுமே அந்த ஓனரை பாருங்களேன், உன்னால ஒழுங்கா நிக்க முடியுமா, பேச முடியுமா? இந்த பாருங்க, நான் கொஞ்சமா தான் நடப்பேன், ஆனா ஒரு முறை எனக்கு ஓய்வு கிடைச்சா அடுத்த முறை நான் இன்னும் அதிகமா நடப்பேன். அப்படியா, எங்க நடந்து காட்டு. உடனே அங்க இருக்க கஸ்டமர்ஸ்க்கு முன்னாடி வந்தவன் நடக்கிறதோட மட்டும் இல்லாம இங்க வந்திருக்க கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், இங்க ஆட்டுக்கறி இருக்கு, மாட்டுக்கறி இருக்கு, நீங்க எதிர்பார்க்கறத விட ரொம்ப சுவையான காஃபி இருக்கு, அப்படி இப்படின்னு ரொம்ப மரியாதையாவும் பணிவாவும் பேசுவான். சொல்ல போனா அங்க இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஹீரோவை பிடிச்சு போயிடுது. உண்மையை சொல்ல போனா நம்ம பாட்டியம்மா வேற இவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்திருப்பாங்க. சோ கடைக்குள்ள நடக்கிற எல்லாத்தையுமே வெளியில இருந்து அழுதபடியே பாத்துட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில அங்க இருக்க ஓனரை பாருங்களேன், தம்பி நான் ஒரு சாதாரண ஆளுதான் வேலைக்கு வைக்க ஆசைப்படுறேன். ஹீரோ இந்த வார்த்தையை கேட்டு வருத்தப்பட்டாலும் கூட பதிலுக்கு ஹீரோவும் நிறைய கனவுகளையும் ஆசைகளையும் வச்சிருக்க கூடிய நானும் ஒரு சாதாரண மனுஷன் சொல்லுவான். அதுக்கப்புறமா வெளியில வந்த பாட்டி கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. டே தம்பி வேலை போயிடுச்சுன்னு கவலைப்படாத, உனக்கு தெரியுமா காஃபி குடிக்கிற நிறைய பேர் இறந்து போயிருவாங்களாம். நல்ல வேலை நீ அந்த பாவப்பட்ட கடையில வேலை செய்யல, அடுத்த முறை ஒரு நல்ல டீ கடையில போய் வேலை கேளு. பதிலுக்கு ஹீரோவும், பாட்டி எனக்கு
முதல்ல ஒரு நல்ல பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். பாருடா எதுக்கு? இல்ல சம்பளம் அதுல தானே வாங்க முடியும். ஒரு நிமிஷம் அமைதியான பாட்டியும் அட பாவி அப்படின்னா வேலை கிடைச்சிருச்சா? ஆமான்னு சொன்னதுமே பாட்டி அம்மாவுக்கு அழுக தாங்கல. ஆக்சுவலா இப்ப பேசும்போது கூட எனக்கு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கு. இந்த சீன்ல அந்த அம்மா எப்படி நடிச்சிருப்பாங்கன்னு கூட என்னால யோசிக்க முடியல. அழுதபடியே அந்த இடத்த விட்டு நேரா பார்க்குக்கு வரும்போது அங்க நம்ம ஹீரோயின் இருக்கா. சோ வழக்கம் போல அவ கூட பேசிட்டு விளையாடிட்டு திரும்ப நம்மளால வீட்டுக்கு வந்துட்டு இவன் வேலை பார்க்க போற கடையில கஸ்டமர்ஸ்க்கு அழுங்காம குலுங்காம தான் காஃபி கொடுக்கணும்ல. சோ அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆரம்பத்துல இவனோட காஃபி மோசமா இருந்தாலும் கூட அடுத்த ஒரு மாசத்துக்குள்ளேயே நம்மளால சூப்பரா கத்துக்கிட்டான். இவன் எதிர்பார்த்த மாதிரி இவனுக்கான சம்பளமும் வருது. பாட்டியும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு பக்கத்துல பாட்டியோட ஈவெண்ட்டுக்காக நம்ம ஹீரோவும் ட்ரம்ஸ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நேரா வீட்டுக்கு வந்தவன் பாத்திங் டப்ல குளிக்கும் போது டப்புன்னு மூழ்கிட்டாங்க. நல்ல வேலை பாட்டியம்மா சரியான நேரத்துக்கு வந்தாங்க. டேய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மன்னிச்சிருங்க பாட்டி, நான் அசந்து தூங்கிட்டேன். நல்லா தூங்கினப்போ டேய் என்னடா திரும்பி படுகிற? ஓ வெக்கமா? இந்த பாரு 8 வயசுல கெங்கினி முங்கினி சுத்திக்கிட்டு இருந்தல்ல, அப்பவே நான் எல்லாத்தையும் பாத்துட்டேன். இப்ப என்னமோ பாட்டி கிட்ட வந்து மறைக்கிறேன்னு சிரிச்சுக்கிட்டே அந்த அம்மா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு சடனா ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி நாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, திரும்ப நாங்க வீட்டுக்கு வர போறோம்னு. சரி எப்படி இருந்தாலும் அம்மா காலையில தானே வருவாங்க, நம்ம நைட்டு ஜம்முன்னு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைக்கலான்னு பாட்டி அம்மா அதுக்கான வேலைகளை பாத்துருப்பாங்க. அதே டைம்ல அங்கிள் பாயோ நம்ம ஹீரோவை பார்த்து இந்த பாரு நீயும் ட்ரம்ஸ் நல்லா வாசிக்கிற, உன்னை விட்டுட்டு நான் ஈவெண்ட்டுக்கு போறதுக்கான ஐடியாவும் இல்ல. சோ 2 பேரும் ஒன்னா வாசிக்கலாங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோனும் வந்திருக்காங்க. நேரா ஹீரோவோட பெட்ரூம்க்கு வந்தவ அங்க இருக்கக்கூடிய நிறைய புக்ஸ பாக்குறா. இது எல்லாத்தையும் நீ படிச்சிருக்கியா? பதிலுக்கு ஹீரோவும் அலமாரி இல்ல நிறைய ட்ரெஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நீ போட்டிருக்கியா? இல்லன்னு பதில் சொல்லுவா. ஆனா நான் இங்க இருக்க எல்லா புக்கையும் படிச்சிருக்கேன்னு சொல்லுவான். அப்பதான் சந்தேகத்துல அம்மா நீ நிறைய கவிதையெல்லாம் சொல்றீல, அதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிற? தோ இந்த மானங்கட்ட மைண்டுக்குள்ள இருந்து. ஓ அப்படின்னா நீ கவிதை எழுதுவியா? ஆமா உனக்கு கூட கவிதை எழுதி வச்சிருக்கேன்னு இவன் ஒரு புக்கை கொடுக்கும் போது அதுல ஒரு காதல் கவிதை எழுதிருக்கு. ஹீரோனுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு ஹீரோ தன்னை காதலிக்கிறான்னு. ஆனா அதை வெளிப்படையா காட்டிக்கல. இதே டைம்ல பாட்டி அம்மாவுக்கு நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. சொல்லுமா என்ன பஸ் ஏறிட்டீங்களா? காலையில வந்துருவீங்களா? அதெல்லாம் கிடையாது, நாங்க பிளைட்ல வந்துட்டோம், முதல்ல கதவை தரங்க விளங்குச்சு போன்னு. பாட்டி அம்மாவும் கதவை தரக இந்த மாயா வாசல் நிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இந்த பாட்டி அம்மா பார்ட்டி வச்சிருக்க விஷயம் தெரிஞ்சு இவங்களுக்கு சம கோபம். இங்க எவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ பாருங்களேன், ஹீரோயின் ஹீரோவோட ரூம்ல இருக்க ஒரு பெட்டியை கவனிக்கிறா. டேய் இதுக்குள்ள என்ன இருக்கு? அதுவா நான் ஒரு பூனைய பெட்டா வச்சிருந்தேன், அது சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிடுச்சு, அதோட சாம்பல் தான் அதுக்குள்ள இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பூனையும் என்ன மாதிரி தான், அதுக்கு ஒரு கால் கிடையாது. நான் எப்படி நடக்கிறனோ அதே மாதிரிதான் கஷ்டப்பட்டு நடக்கும். அச்சோ பாவன் இறக்கப்பட்ட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சேன். 3 வருஷம் எனக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா எப்ப அந்த பூனைக்குட்டி இறந்து போச்சோ அந்த நிமிஷத்துல இருந்து அதோட சாம்பலை கூட எனக்கு கரைக்கிறதுக்கு மனசு வரல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ கவிதையை படிச்சுட்டு எதுவுமே சொல்லலன்னு ஹீரோனுக்கு பக்கத்துல வந்தவன் அவளோட தலைமுடிய கோதி விடலான்னு பாக்கும்போது அவ டக்குன்னு வேணான்னு தடுத்துருவா. அதே டைம்ல ஹீரோவோட அம்மாவும் உள்ள வந்துட்டாங்க. டேய் நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? யார் இந்த புள்ள? உடனே வந்த மொத்த பேரையும் பாட்டியம்மா சாப்பிட வச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டு இந்த பாருமா அவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஈவெண்ட்டுக்கு போறோம், அதனாலதான் சாப்பிட கூப்பிட்டேன். ஓ அப்படியா, சரி அது கூட ஓகே. லியோ கிட்ட ஒரு பொண்ணு பேசினாலே அது யாரு? ஓ அவளா? உன் பையன் கூட படிச்ச பொண்ணுமா அவ? யாருகிட்ட கதை விடுறீங்க? இவனோட கிளாஸ்மேட் எல்லாரோட நம்பரும் என்கிட்ட இருக்கு. அட தப்பா புரிஞ்சுக்கிட்ட பாரு, இவன் படிச்ச ஸ்கூல்ல பக்கத்து கிளாஸ்மா அந்த புள்ள. அப்படி இப்படின்னு பேசி இந்த அம்மா ஏதோ சமாளிச்சுட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோவுக்கு பொய் சொல்றது சுத்தமா பிடிக்காது. சோ இவனாவே முன் வந்த இல்ல பாட்டி பொய் சொல்றாங்க, அவ என் கூட படிக்கிற பொண்ணெல்லாம் கிடையாது, பார்க்ல ஒன்னா விளையாடி இருக்கோம். சோ அதனால வீட்டுக்கு அவளும் வந்தா. அப்புறம் இன்னொன்னு, நான் டீச்சர் ட்ரைனிங்காக யூனிவர்சிட்டியில அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல ட்ரெயின்ல போறதுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேன்னு. ஆனா இப்ப நானே ஒரு காஃபி ஷாப்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த பணத்தை வச்சு என் படிப்புக்கான செலவுகளை நானே பாத்துப்பேன். அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் இதை கேட்டு சம கோபம். இந்த பாரு இந்த நிலைமையில இருக்க ஒரு ஆளை எந்த யூனிவர்சிட்டிலையும் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா உன்னால ஒருத்தருக்கு பாடமும் சொல்லிக் கொடுக்க முடியாது, அவங்களோட பெத்தவங்க உங்ககிட்ட வந்து பேசினா அவங்களுக்கு சரியான பதிலையும் உன்னால கொடுக்க முடியாது. சோ சொல்றத கேட்டு பக்கத்துல இருக்க ஏதாவது காலேஜுக்கு போய் நார்மலா படிக்கிறதுக்கான வழியை பாரு. நம்மால உடனே கடுப்பாகி இது எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான், சின்ன வயசுல இருந்து வெளியில போகாத, அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு இந்த வீட்டுக்குள்ளேயே என்ன ஒரு சிறை கைதியா வச்சிருக்கீங்க. அடிக்கடி நீ அப்படி நீ இப்படி இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்றீங்கல்ல, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? என்ன பெத்தது நீங்க தானே. நான் இந்த உலகத்துக்கு வந்த ஒரு பெரிய மிஸ்டேக்னா என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நீங்களும் ஒரு பெரிய மிஸ்டேக் தான். பாவம் அம்மாவால பதிலே பேச முடியல, அமைதியாடுவாங்க. இதுக்கடையில மாடிக்கு வந்த ஹீரோ ஏற்கனவே லாஸ்டா ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில அப்ளிகேஷன் போட்டிருப்பான். சோ இப்ப அங்க இருக்க ப்ரொஃபசர் கிட்டயே தான் அம்மா சொன்ன விஷயத்தெல்லாம் டைரக்டா கேட்டு என்னால எங்கேயும் படிக்க முடியாதா, எனக்கு நல்ல வேலை கிடைக்காதான்னு கால் பண்ணி விசாரிக்கலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா 9 to 5 மட்டும் தான் யூனிவர்சிட்டி ஓபன்ல இருக்குமா. சோ அதனால இந்த லேட் டைம்ல யாருக்கும் காலை கனெக்ட் பண்ண முடியாதுன்னு கம்ப்யூட்டர் வாய்ஸ் கேக்குது. அட போங்கடான்னு புலம்பிட்டு இருக்கும் போது கரெக்டா பின்னாடியே பாட்டி வராங்க. இந்த பாரு அம்மா உங்ககிட்ட அந்த மீட்டிங்ல சொல்லல பாட்டி, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ஒரு சாதாரண மனுஷனா வாழ விரும்புறேன், என்னால டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வாங்க முடியுமா? அது எதுக்குடா? இல்ல நான் கார் ஓட்ட கத்துக்கணும்ல. சரி உன்னோட விருப்பம்னு அடுத்த நாள்ல இருந்த நம்ம ஹீரோ ஒழுங்கா நடக்கணும் பேசணுங்கிறதுக்காக நிறைய ட்ரைனிங் பண்ணுவான். அது மட்டும் இல்ல ஆசைப்பட்ட மாதிரியே டிரைவிங் கிளாஸும் போறான். இப்படியே ஒரு சில மாதங்கள் போக
நம்ம ஆளுங்க பார்க்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா பாட்டி அம்மாவுக்கு ஒரு கால் வருத. அட்டன் பண்ணி பேசுனதுமே உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷமும் வருத்தமும் தெரியுது. டே லியோ, உனக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருக்கா? எது தங்கச்சியா? ஆமாடா, முதல்ல வா மருத்துவமனைக்கு போலான்னு இவங்க நேரா வார்டுக்கு வந்துருவாங்க. அதே டைம்ல அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போயிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் தங்கச்சியாச்சே. சோ பக்கத்துல வந்த ஹீரோ அவ்வளவு சந்தோஷத்தோட குழந்தைய பாத்துட்டு இருப்பான். அப்ப அந்த பாப்பா திடீர்னு அழ ஆரம்பிக்குது. சுத்தி முத்தி வேற யாரும் இல்லல்ல. சோ சமாதானப்படுத்தலான்னு ஹீரோ லைட்டா கைய பக்கத்துல கொண்டு போவான். அப்ப சடனா ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்து வெளியில வந்த அம்மா, டேய் குழந்தைக்கு பக்கத்துல போகாதன்னு அவனை தள்ளி விட்டுருவாங்க. அந்த நேரத்துல கூட பாட்டியம்மா புதுசா பிறந்த குழந்தைய பார்க்காம நம்ம ஹீரோவை பார்த்து அச்சோ பாவன் இறக்கப்படுவாங்க. அதுக்கப்புறமா மருத்துவமனையை விட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்த ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் பேச்சு வாக்குல, உங்களுக்கு அம்மா ஏற்கனவே கர்ப்பமா இருந்தாங்கன்னு தெரியுமா? தெரியும். ஆனா உங்க அம்மாவுக்கு அதிகப்படியான சுகர் இருந்துச்சு. சப்போஸ் உங்ககிட்ட சொல்லி அதுக்கப்புறமா கருக்கலைப்பானா அது பெரிய சங்கடமா போயிடும்ல. அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. கட் பண்ணா காலையில விடியுது. வழக்கம் போல டிரைவிங் கிளாஸ்க்கு வந்தவன் முன்ன விட இந்த முறை காரை ரொம்ப வேகமா ஓடி இருக்கான். டேய் பைத்தியமா நீ, ஏன்டா இவ்வளவு வேகமா காரை ஓட்டுறன்னு பாட்டியம்மா திட்டுறாங்க. அடுத்த நேரம் வேலைக்கு வந்தவன் அம்மாவுக்காக ஒரு சில குக்கீஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பான். அதே டைம்ல இந்த நியூஸ் சேனல்ல சேர்ந்த ஒரு சில பேரு இந்த கஃபே ஷாப் நல்லா ரன் ஆகுது போலன்னு அத வீடியோ எடுக்க வந்திருப்பாங்க. அப்ப வெளியில அந்த ஓனர் பையன் இன்டர்வியூல என்ன சொல்றான் பாருங்க, இந்த மாதிரி நாங்க இந்த கஃபேவை சும்மா ரன் பண்ணல, ஹேண்டிகேப்ஸ்க்கு உதவியா தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இது மூலமா எங்களை போல நிறைய கடைக்காரங்க ஊனமுற்ற நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னு பேசிட்டு இருப்பான். இதுல என்ன ப்ரோ இருக்கு, நார்மலா தானே பேசுறாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதான் கிடையாது. இப்ப கடைக்குள்ள இருக்க ரெண்டு வேலைக்காரங்க பேசிக்கிறாங்க. ஏப்பா உண்மையாவே ஓனருக்கு இந்த ஹேண்டிகேப் மேல எல்லாம் நிறைய அக்கறை இருக்கா என்ன? சாச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு ஹேண்டிகேப்ப கடையில வேலைக்கு வச்சாங்க அப்படின்னா அவங்களோட கடைகளுக்கான வரி ரொம்ப கம்மியாகும். அதுக்காக தான் அந்த ஆளு ஹீரோவை வேலைக்கே வச்சிருக்காரு. இப்ப சொல்லுங்க, இந்த ஓனர் பையன் நல்லவனா கெட்டவனா? உண்மையை சொல்ல போனா இவங்க பேசின எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோ ரொம்ப தெளிவா கேட்டுட்டான். இருந்தாலும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. நேரா கடைக்கு வெளியில வரும்போது அங்க கரெக்டா ஹீரோயின் வராங்க. என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? சரி வா, நான் உன்னை வீட்டு பக்கத்துல கூட்டிட்டு போய் விடுறேன். இல்ல நான் வீட்டுக்கு போற மைண்ட்ல இல்ல, வேற எங்கேயாவது போலாமா? சரி வாடா, பக்கத்துல தான் பார்க் இருக்கே, அங்க போலாம். இவங்க ரெண்டு பேருமே கூட்ட நெரிசல்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ வேற ஹீரோயினா மனசார காதலிக்கிறான். சோ லைட்டா அவ கைய பிடிக்கலாமே ட்ரை பண்ணுவான். ஆனா ஹீரோனை பாருங்க, ரொம்ப டீசென்ட்டா அவனோட கைய விலக்கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு கொஞ்ச தூரம் வந்ததுமே எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. சோ இதுலயே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு, ஹீரோயின் தான் மேல வச்சிருந்தது காதல் கிடையாது, அது வெறும் பரிதாபம் மட்டும்தான். என்னடா வாழ்க்கை இதுன்னு புலம்பிக்கிட்டே ஹீரோ நேரா வீட்டுக்கு வரான். உடனே பாட்டி அம்மாவும், டே செல்லம் என்னடா பேக்ல இருக்கு? அதுவா, அம்மாவுக்காக நானே கேண்டீஸ் எல்லாம் கொண்டு வந்தேன். அட கடவுளே, டேய் உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? உன் அம்மாவுக்கு ஏற்கனவே சுகர் இருக்கு, இவ்ளோ சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க தெரியும்ல. சரி இங்கே இரு, நான் போய் சமைச்சிட்டு வரேன்னு பாட்டி அம்மா கிச்சனுக்குள்ள போயிடுவாங்க. சடனா ஹீரோவுக்கு தான் அம்மா தாங்கிட்ட சொல்லாம குழந்தை பத்திக்கிட்டதையும் இவன் தான் தங்கச்சியை தொட போகும்போது நீ அவளை தொடாதன்னு கத்துற விஷயத்தையும் லாஸ்டா ஹீரோயின் இவன் கைய உதறிட்டு பாத்ரூம் போறேன்னு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருப்பால. சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து என்னடா வாழ்க்கை, இதுக்கு மேல நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோன்னு இவன் கொண்டு வந்த சாக்லேட்ஸ வேணும்னு 10-15 எடுத்து வாய்க்குள்ள திணிக்கிறாங்க. இவன் தண்ணி குடிச்சாவே அவ்வளவு இருமல் வரும். ஆனா இப்ப இத்தனை சாக்லேட்ஸ சாப்பிட்டதால தொண்டையில போய் அது நல்லா லாக் ஆயிடுச்சு. மூச்சு விட முடியாம பையன் கஷ்டப்படுவான். இந்த சவுண்ட கேட்டு கரெக்டா பாட்டியம்மா வந்துட்டாங்க. டே தங்கப்புள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? டே வாய தொற, ஒழுங்கா அந்த சாப்பாட துப்பு துப்புன்னு கத்துறாங்க. ஆனா இப்ப ஹீரோவே நினைச்சாலும் கூட அந்த சாப்பாட்டை வெளியில எடுக்க முடியல, நல்லா லாக் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ பயங்கர லெவலுக்கு போயிடுவான். பாட்டியம்மா பயந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க. இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். நம்மளால குழந்தையா இருக்கும் போது இவன் ஒரு குட்டி பூனையை வளர்த்திருப்பான்ல. சோ இப்ப அந்த பூனை வீட்டுல ஓடியாடி விளையாடும் போது இவன் ஒரு சின்ன பேக்ல போய் ஒளிஞ்சுப்பான். ஆனா இது எதுவுமே தெரியாம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோ பிறக்காம இருந்திருந்தா நம்மளோட வாழ்க்கை வேற மாதிரி நிம்மதியா இருந்திருக்கும்ல. ஆமா அது என்னமோ உண்மைதான்னு அப்பா பேசிட்டு இருப்பாரு. தன்னோட ஃபேமிலியே தன்னை பத்தி இப்படி எல்லாம் பேசிருக்காங்கன்னு சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிருக்கான். இப்ப அப்படியே பிளாஷ்பேக்கும் கட்டாக மறுபடியும் ஹீரோ கண்ண முழிச்சு பார்க்கும்போது இவனை மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. முன்னாடியே அம்மா அழுதபடி உட்கார்ந்துருக்காங்க. லியோ தயவு செஞ்சு எதுவும் பேசாத, உன்னோட கழுத்துல ஒரு சின்ன மைனர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, மன்னிச்சிருப்பா. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். முதல் முறையா நான் டெலிவரிக்காக மருத்துவமனைக்கு வரும்போது அங்க இருந்த நர்ஸ்ல ஒரு 4-5 பேரு உன்னோட வயித்தை புஷ் பண்ணு, அப்பதான் குழந்தை பாதுகாப்பா வெளியில வரும்னு கத்துனாங்க. சோ என்னைய அறியாம நான் ஏதோ பண்ணிட்டேன்பா, அதனாலதான் நீ இந்த மாதிரி பிறந்த. அதுக்காக நான் உன்னை வெறுத்துட்டேன்னு கிடையாது. ஒவ்வொரு முறையுமே நீ வெளியில போக கூடாது, ரொம்ப தூரம் தனியா போக கூடாதுன்னு சொன்ன எல்லாமே நீ பாதுகாப்பா இருக்கணும், நீ ஏன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டதுக்காக மட்டும்தான். ஏண்டா உனக்கு ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க உன்னை இழிவா பாக்குறாங்க, மத்தவங்க உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க, நீ வருத்தப்படுற. ஆனா நீ பிறந்த நாள்ல இருந்து எத்தனை பேர் என்கிட்ட உன்னை குப்பையில தூக்கி போட சொன்னாங்க தெரியுமா? ஆனா நான் அதை எப்பயும் பண்ணல. ஏன்னா என்ன இருந்தாலுமே நீ என்னோட குழந்தை. உனக்கு தங்கச்சி பிறந்தப்ப கூட நீ அவளை தூக்க போகும்போது உன்னோட கைகள் நிலையா இருக்காது. சோ தெரியாம தங்கச்சியை கீழே போட்டுருவியோங்கிற பயத்தாலதான் நீ அவளை தொடாதன்னு சொன்ன. மத்தபடி நீங்க 2 பேருமே எனக்கு ஒண்ணுதான்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறமா இவனும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அம்மாவை கட்டி பிடிச்சு தலையை கோதுவான். அதுக்கப்புறமா மருத்துவமனையை விட்டு வீட்டுக்கு வந்தவன் எப்பவுமே இவனுக்கு கண்ணாடியில தான் உருவத்தை பாக்குறது பிடிக்காது. ஆனா இந்த முறை அந்த கண்ணாடியில ஒட்டி இருந்த பேப்பரை பிரிக்கிறான். ஏன்னா வாழ்க்கைனா என்னங்கிற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். தனக்கு என்ன
கிடைச்சிருக்கோ அதை வச்சு வாழணுங்கிற முடிவுக்கு வரான். இதுக்கடையில பாட்டியம்மா மொட்டை மாடியில உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும், பாட்டி உங்க கழுத்துல ஏதோ ஒரு காய தழும்பு இருக்கு, இது என்னது? அட உனக்கு விஷயம் தெரியாதல்ல, உங்க தாத்தா அதான்டா என் புருஷன், எனக்கு வெறும் 20 வயசா இருக்கும் போது என்ன விட்டுட்டு போயிட்டான். உங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும்னா அதுக்கு நிறைய பணம் தேவை. சோ ஈராக்குக்கு தனியா போனேன். நினைச்ச மாதிரி பணமும் சம்பாரிச்சேன். ஒரு சில மாதங்கள்லயே வீட்டுக்கு வர வேண்டியனா பிளைட்ட பிடிக்கலான்னு கார்ல போகும்போது ஒரு சில கடத்தல்கார பாய்பிள்ளைங்க உள்ள போந்து என் கழுத்தை அறுத்து விட்டு என்கிட்ட இருக்க பணத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் குணமாகி ஒரு சில பணத்தை சேர்த்து திரும்ப இங்க வரதுக்கு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு முறை கூட மாயா என்ன அம்மான்னு சொன்னதே கிடையாது. நான் அவளை குத்த சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லா தப்பும் என்னோடது. நான் சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா இங்க இருந்தே என் பொண்ணை பாதுகாப்பா பாத்திருக்க முடியும். அளவுக்கு அதிகமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டல, அதனாலதான் இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தேன்னு பாவம் அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ அவங்களை சமாதானப்படுத்திட்டு பெட்டுக்கு போலாமேன்னு பாக்கும்போது, டே செல்லம் நீ மருத்துவமனையில இருந்த டைம்ல உனக்கு ஏதோ ஒரு லெட்டர் வந்துச்சுப்பா, அதை கீழே தான் எங்கேயோ வச்சேன், போய் தேடி பாரு. சரி இந்த ஹீரோவும் நேரா கீழே வந்து அந்த லெட்டர் எடுத்து படிக்கும் போது பாய்பிளுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இவ லாஸ்டா ஒரு யூனிவர்சிட்டியில டீச்சர் ட்ரைனிங்காக அப்ளிகேஷன் போட்டிருப்பான்ல, அங்க நம்ம ஹீரோவுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. அப்புறம் என்ன தலைவனுக்கு அளவு கடந்த சந்தோஷம். ஆனா இவனை விட பாட்டிய பாருங்களேன், கதறி கதறி அழுறாங்க. இவ்வளவு நாட்களுக்கு அப்புறமா 2 பேரும் இப்பதான் நிம்மதியா தூங்குறாங்க. காலையில விடியுது. இவங்க ஒரு ஈவெண்ட்டுக்காக ட்ரம்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்கல்ல, சோ இப்ப அதுக்கான நாள் வந்துருச்சுன்னு ட்ரெயின் ஏறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் ஹீரோ ஏர்போர்ட்டுக்கு வெளியில நம்ம ஹீரோயின் நடந்து போற விஷயத்த கவனிக்கிறான். இவன் நினைச்சா மறுபடியும் போய் பேச முடியும், இருந்தாலும் அவளோட நிம்மதியை கெடுக்கிற மாதிரி ஆயிடுமேன்னு இவன் அமைதியா அதே இடத்துல உட்கார்ந்துருவான். இன்னொரு பக்கத்துல பாட்டியம்மாவுக்கு கால் வருது. யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல, முகமே வாடி போயிடும். நேரா வெளியில வந்துட்டு, இந்த பாருங்க ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, நமக்கு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணால அவன் ஒரு ஏமாத்துக்காரன் போல, அவனை போலீஸ் எல்லாம் கைது பண்ணிட்டாங்க. சோ ஈவெண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற மாதிரி நம்ம எடுத்த ட்ரெயின் டிக்கெட்டை தவிர நம்ம பணம் எல்லாம் சேஃபா தான் இருக்கு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே மறுபடியும் பாட்டியம்மாவுக்கு ஒரு கால் வருது. கட் பண்ணா சீன் அப்படியே ஒரு பெரிய ஆடிட்டோரியம்க்கு போகுது. அங்க நிறைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஆக்சுவலா படத்தோட ஆரம்பத்துல பஸ்ல ஹீரோவை ரொம்ப அவமரியாதையா நடத்திருப்பாங்கல்ல, சோ அதுக்காக இவன் ஒரு கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணிருப்பான்ல, சோ அந்த நோட்டீஸை இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிருக்காங்க போல. அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா தான் நம்ம ஹீரோவையும் இங்க வர வச்சிருக்காங்க. சார் பஸ்ல உங்களுக்கு அந்த மாதிரி நடந்தது எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்குது, அதுக்கு மன்னிப்பு கேட்கிற விதமா இந்த சலுகைகளை ஏத்துக்கோங்கன்னு 2-3 பேக்ல திங்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இனிமே ஹேண்டிகேப்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி பஸ்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையே மாத்த போறோம்னு சொல்லுவாங்க. உடனே மொத்த பேரும் கைத்தட்ட இப்ப ஹீரோவை பேசுறதுக்காக கூப்பிடுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் எதிர்பார்த்தது உங்களோட சலுகைகளோ பரிதாபமோ கிடையாது. நானும் உங்களை மாதிரிதான் ஒரு சாதாரண மனுஷனா வாழ ஆசைப்படுறேன். எங்களை பார்த்து நீங்க அக்கறைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. பரிதாபப்பட்ட மூஞ்ச சுளிக்காம இருந்தாலே போதும். ஏன்னா ஒவ்வொரு முறையுமே நான் ஒரு கூட்டத்துக்குள்ள நடந்து போகும்போதும் அங்க இருக்க ஒட்டுமொத்த பேரோட பார்வையும் என் பக்கமா தான் இருக்கும். என் மேல இருக்கக்கூடிய வெறுப்ப அவங்களோட பார்வை மூலமாவே நான் தெரிஞ்சுப்பேன். என்னால இருமல் வராம ஒரு முறை கூட சாப்பிட முடியாது. ஏன் நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட என்னால பண்ண முடியாது. என் அம்மா பாட்டி டாக்டர்னு எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்டிருக்கேன், ஆனா யாருக்கிட்டையுமே எனக்கான சரியான பதில் கிடைக்கல. நான் உங்ககிட்ட கேக்குற ஒன்னே ஒண்ணு இது மட்டும் தான், தயவு செஞ்சு கேள்வி செய்யாம இருங்க. நான் என்னோட மன தைரியத்தால எப்படியோ போராடி வெளிவந்திருக்கேன். ஆனா என்ன போலவே லட்சக்கணக்கான பேர் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறாங்க. இது வரைக்கும் உலகத்தை பார்த்து பயந்து ஓடுனா இதுக்கப்புறம் அந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்காக ஓட போறேன். அவ்வளவுதாங்க. இந்த ஆடிட்டோரியம்ல இருக்க எல்லாரோட கண்களும் கலங்க ஆரம்பிக்குது. கட் பண்ண அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ முன்ன விட இப்ப நல்லா கார் ஓட்ட கத்துக்கிட்டான். நேரா பக்கத்துல இருக்க ஒரு ஆத்துக்கிட்ட வந்தவன் இவன் ஒரு பெட்டியில பூனைக்குட்டியோட சாம்பல் வச்சிருப்பான்ல, அது அங்க இருக்க தண்ணியில கூட்டிட்டு, பாட்டி நீங்க சொன்னதே எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. 8 மாசத்துல இருந்து எனக்காகவே நீங்க என் கூடவே வாழ்ந்திருக்கீங்க. ஆனா இதுக்கப்புறம் நான் என்ன எப்படி பாத்துக்கணுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எங்க போக ஆசைப்படுறீங்களோ சொல்லுங்க. உங்க கடைசி காலம் வரைக்கும் இந்த பெரிய உலகத்தை சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லுவான். பாட்டியம்மாவும் அழுதுகிட்டே சரின்னு சொல்ல அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா நான் சொன்ன கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.